ஹபீபி, இனி ஈரானின் அடுத்த கட்ட பேரழிவு தாக்குதல்கள் ஆரம்பம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களின் உறக்கத்தையும் கொண்டாட்டங்களையும் சிதைத்த ஈரானிய ஏவுகணைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விடுமுறைக்காக ஈரான் வழங்கியிருக்கக்கூடிய பரிசும், டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய விசேட கருத்துக்களும், ஈரானிய IRGC இராணுவ தலைமையகத்தின் அதிரடியான அறிவிப்புகளும் பதிலடிகளும், தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வரும் அமெரிக்காவும், மத்திய கிழக்கை நோக்கி நகரும் அமெரிக்காவின் மிக முக்கியமான போர் விமானங்களும், அமெரிக்க படைகளை கல்லறைகளில் புதைப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கும் ஈரானிய சிங்கங்களும், யுத்த காலத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் அரசியல் கட்டமைப்பும், உச்ச தேசிய பாதுகாப்பு சபையும், ஈரானிய ஜனாதிபதியும், ஈரானின் தற்போதைய அரசியல் நிர்வாக கட்டமைப்புகள் தொடர்பாகவும், ஈரானிய உச்ச தலைவர் தொடர்பாகவும், தலைவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு தொடர்பாகவும் பேராசிரியர் மரந்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானின் உச்ச தலைவர் சிறப்பாக ஆரோக்கியமாக இருக்கின்றார். ஈரானிய உச்ச தலைவர் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டு வரக்கூடிய கருத்துக்கள் போலியானவை. ஈரானிய உச்ச தலைவர் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டு வரக்கூடிய கருத்துக்கள் போலியானவை. அவர் படுகாயமடைந்து மிகவும் மோசமான நிலைமை இருப்பதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் தகவல்களும் போலியானவை. அவர் உண்மையில் தற்போது ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கின்றார். சிறிய படுகாயங்களில் இருந்து அவர் மீண்டு வந்துவிட்டார். மேலும் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானிய உச்ச தலைவரின் பாதுகாப்பு மிக முக்கியமானதாகும். ஈரானிய தலைவர்களை படுகொலை செய்வதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றன. ஆக்கிரமிப்பாளர்களுடைய இந்த படுகொலை தாக்குதல்களில் இருந்து தற்போதைய நிலைமையில் எங்களுடைய உச்ச தலைவரை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமானதாகும். இதற்கமைவாகவே தற்போது ஈரானிய உச்ச தலைவரின் பாதுகாப்பு பல மடங்கினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இறைவனின் உதவியோடு ஆக்கிரமிப்பாளர்களினால் கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் அவர் பாதுகாப்பாக வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார். ஈரானிய உச்ச தலைவரை பாதுகாப்பதற்காக ஈரானிய இராணுவம் சில முக்கியமான சிறப்பான முடிவுகளையும் எடுத்துள்ளது. இந்த முடிவுகளுக்கு அமைவாகவே தற்போது அனைத்து விதமான வேலை திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அதே போன்று ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகரும் பாதுகாப்பாக இருக்கின்றார். மேலும் இன்னும் ஏனைய முக்கியமான தலைமைகளையும் பாதுகாப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முடிவுகளையும் ஈரானிய இராணுவம் சிறப்பாக செய்து வருகின்றது. தற்போது உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய புதிய தலைவரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அனைத்து வெற்றிடங்களுக்குமான தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டு விட்டார்கள். 1.5 வருடங்களுக்கு முன்பு எவ்வாறு எங்களுடைய நிர்வாக கட்டமைப்புகள் செயற்பட்டதோ அதே போன்றே தற்போதும் அனைத்து நிர்வாக கட்டமைப்புகளும் சிறப்பாக செயற்படுகின்றன. மேலும் அனைத்து நிர்வாக கட்டமைப்புகளும் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபைக்கு கீழால் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது என ஈரானின் மிக முக்கியமான இராணுவ ஆய்வாளரும் மற்றும் பேராசிரியருமான மரந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானினுடைய அரசியல் நிர்வாக கட்டமைப்புகள் தொடர்பாக அதிகமானோர் சரியாக தெளிவாக புரிந்து கொள்வதில்லை. ஈரானின் அரசியல் நிர்வாக கட்டமைப்புகள் எவ்வாறு செயற்படுகின்றது என்பதனை நான் 2 வருடங்களுக்கு முன்பே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஏனைய நாடுகளை போன்று அல்லாமல் ஈரானினுடைய அரசியல் நிர்வாக கட்டமைப்புகள் வித்தியாசமான முறையிலேயே அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பாளர்களினால் சிதைக்க முடியாத வண்ணம் ஈரானினுடைய அரசியல் நிர்வாக கட்டமைப்புகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஈரானினுடைய அதிகாரம் கொண்ட தலைவர் ஈரானினுடைய உச்ச தலைவரே செயற்படுகின்றார். ஈரானிய உச்ச தலைவருக்கு கீழால் தான் ஈரானிய இராணுவம் உட்பட இன்னும் மிக முக்கியமான அனைத்து தலைமைகளும் செயற்படுகின்றன. ஈரானிய உச்ச தலைவருக்கு கீழால் தான் ஈரானிய இராணுவம் உட்பட அனைத்து மிக முக்கியமான துறைகளும் இயங்குகின்றன. அதே நேரம் ஈரானிய ஜனாதிபதி நாட்டினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளக்கூடியவராகவும் நாட்டு மக்களுடைய சிவில் நிர்வாக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராகவுமே செயற்படுகின்றார். மேலும் ஈரானிய ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டவை. ஈரானிய இராணுவம் தொடர்பாகவும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை கொள்கைகள் தொடர்பாகவும் ஈரானிய ஜனாதிபதியினால் முடிவுகளை எடுக்கவே முடியாது. இராணுவம், பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை கொள்கை என்பன அனைத்தும் ஈரானிய உச்ச தலைவருக்கு கீழாலேயே இருக்கின்றன. அத்தோடு ஈரானிய உச்ச தலைவருக்கு கீழால் இந்த வேலை திட்டங்களை முழுமையாக முடிப்பதற்கும் அனைத்து நிர்வாக அலகுகளையும் வழிகாட்டுவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் உச்ச தேசிய பாதுகாப்பு சபை உருவாக்கப்பட்டுள்ளது. ஈரானிய உச்ச தலைவருக்கு கீழால் இருக்கக்கூடிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையின் மூலமாகவே ஈரானினுடைய ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்த நிர்வாக கட்டமைப்புகளும் வழிநடத்தப்படுகின்றன. அதுவும் குறிப்பாக யுத்த காலத்தில் உச்ச தேசிய பாதுகாப்பு சபைக்கு கீழாலேயே அனைத்து விதமான வேலை திட்டங்களும் கட்டளைகளும் பிறப்பிக்கப்படுகின்றன. மேலும் ஈரானினுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவராக தியாகி அலி லர்ஜானி அவர்களே இருந்தார். மேலும் இவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு முகமது பாகர் ஜொல்கதர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு கீழால் இன்னும் பல தலைமைகளும் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையில் இருக்கின்றார்கள். சயீத் ஜலீலி அவர்களும் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையில் இருக்கின்றார். எனவே தற்போது ஈரானை முழுமையாக வழிநடத்தக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய ஈரானிய ராணுவத்திற்கு கட்டளைகளை வழங்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈரானிய மக்களையும் வழிநடத்தக்கூடிய நிர்வாக கட்டமைப்பலகாக உச்ச தேசிய பாதுகாப்பு சபையே காணப்படுகின்றது. ஈரானிய உச்ச தலைவருக்கு கீழால் இயங்கக்கூடிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையே காணப்படுகின்றது. மேலும் இந்த போரினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் முடிவுகள் என்பன அனைத்தும் உச்ச தேசிய பாதுகாப்பு சபைக்கு கீழாலேயே எடுக்கப்படும். எனவே ஈரானிய ஜனாதிபதியின் அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டவை. முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் கூட ஈரானிய ஜனாதிபதிக்கு வழங்கப்படவில்லை. ஈரானிய ஜனாதிபதி சமூக ஊடக வலைத்தளங்களில் கருத்துக்களை தெரிவிக்கலாம், ஈரானிய ஊடகங்களில் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஆனால் இந்த கருத்துக்களில் எந்தவிதமான அதிகாரமும் இருக்காது. ஈரானிய ஜனாதிபதியினால் ஈரானிய ராணுவத்திற்கு கட்டளையிடவும் முடியாது. ஈரானிய உச்ச தலைவருக்கு கீழால் இருக்கக்கூடிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையின் மூலமாகவே ஈரானிய ராணுவத்திற்கும் கட்டளைகள் வழங்கப்படும். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானினுடைய ஜனாதிபதி பேரளவில் இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி பதவி மாத்திரம் தான். மேலும் இந்த ஜனாதிபதி பதவியில் இருக்கக்கூடிய மசூத் பதஷ்கியான் ஒரு பலவீனமான நபராகவே இருக்கின்றார். இவர் சீர்திருத்த கொள்கைகளை பின்பற்றக்கூடியவராக இருக்கின்றார். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஹார்ட்லைனராக இவர் இல்லை. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இந்த யுத்த காலத்திலும் இவர் பலவீனமான கருத்துக்களையே சமூக ஊடக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றார். அதே நேரம் இவருடைய கருத்துக்களும் அறிக்கைகளும் ஈரானின் அதிகாரப்பூர்வமான உத்தியோகபூர்வமான கருத்துக்களாகவும் அறிக்கைகளாகவும் இருக்காது. இதுதான் ஈரானிய அரசியல் நிர்வாக கட்டமைப்பினுடைய வடிவமாகும். அத்தோடு நேற்றிரவு ஈரானிய ஜனாதிபதி அமெரிக்க மக்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். ஈரானிய ஜனாதிபதியின் மிக நீண்ட உரையை உள்ளடக்கியதாகவே இந்த கடிதம் வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் குறித்த கடிதத்தை டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன். அதே நேரம் ஈரானிய ஜனாதிபதியின் இந்த கடிதத்தினை வைத்து பல சர்வதேச ஊடகங்களும் இந்திய ஊடகங்களும் போலி பிரச்சாரங்களையும் மேற்கொள்கின்றன. ஈரான் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகிவிட்டது, பேச்சுவார்த்தை மேசையில் அமரப்போகின்றது, ஈரானிய ஜனாதிபதியினுடைய கடிதம் இதனைத்தான் வெளிப்படுத்துகின்றது என்கின்ற பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். ஈரானினுடைய அரசியல் நிர்வாக கட்டமைப்புகளை சரியாக புரிந்து கொள்ளாததன் விளைவாகவே இந்த ஊடகங்கள் இவ்வாறான போலி பிரச்சாரங்களையும் மேற்கொள்கின்றன. அடுத்து இலங்கை நேரப்படி இன்று காலை 6:30 மணி அளவில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தொடர்பான விசேட உரை ஒன்றை முன்வைத்திருந்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய மிக நீண்ட உரையில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை மாத்திரம் சுருக்கத்தை மாத்திரம் குறிப்பிடுகின்றேன். நாங்கள் ஈரானினுடைய விமானப்படைகள், கடற்படைகள், தரைப்படைகள் என்பனவற்றை முழுமையாக அழித்து விட்டோம். ஈரானினுடைய முப்படைகளையும் நாங்கள் அழித்து விட்டோம். அவர்களுடைய மிக முக்கியமான ஏவுகணை திறன்களையும் ஆயுத களஞ்சிய சாலைகளையும் தரைமட்டமாக்கிவிட்டோம். ஈரானிய IRGC இராணுவத்தின் கட்டளை தளமானது தற்போது பலவீனமாக மாறிவிட்டது. அவர்களால் இதற்கு பிறகு ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியாது. அவர்கள் பலவீனமாகிவிட்டார்கள். நாங்கள் அவர்களை பலகீனப்படுத்தி விட்டோம். நாங்கள் அவர்களை சிதைத்து அழித்து விட்டோம். மேலும் எஞ்சிருக்கக்கூடிய அவர்களின் திறன்களையும் தற்போது அழித்து வருகின்றோம். எங்களுடைய மூலோபாய இலக்குகளின் பெரும்பாலானவற்றை நாங்கள் ஈரானிய களத்திலே அடைந்து கொண்டு விட்டோம். விரைவில் ஈரானுக்குள்ளே எங்களுடைய மூலோபாய இலக்குகள் அனைத்தையும் முழுமையாக அடைந்து கொள்வோம். இதற்கு அதிக நாட்கள் செல்லாது. இன்னும் 2-3 வாரங்களுக்குள் எங்களுடைய மூலோபாய இலக்குகள் அனைத்தையும் நாங்கள் முழுமையாக அடைந்து கொள்வோம். நாங்கள் இந்த போரை விரைவாக வேகமாக முடிக்கப் போகின்றோம். எங்களுடைய நட்பு நாடுகளான இஸ்ரேல், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பஹ்ரைன் மற்றும் குவைட் ஆகிய நாடுகளுக்கு நாங்கள் ஒரு விடயத்தினை கூறிக்கொள்கின்றோம். உங்களுடைய பாதுகாப்புக்கான உத்தரவாதத்தை நாங்கள் வழங்குகின்றோம். மேலும் ஈரானிய அச்சுறுத்தல்களில் இருந்து உங்களை மீட்டெடுப்போம். தற்போது அமெரிக்காவிலே எண்ணெய் விலையானது, எரிபொருள் விலையானது அதிகரித்துள்ளது. ஆனால் இவை அனைத்தும் தற்காலிகமானவை. நாங்கள் விரைவில் ஈரானிலே போரை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம். ஈரானை முழுமையாக தரைமட்டமாக்கி கட்காலத்திற்கு அனுப்பி விடுவோம். இதற்கு பிறகு எரிபொருள் விலையானது குறைவடைந்துவிடும். எண்ணெய் விலையானது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு குறைந்துவிடும். அத்தோடு இன்னும் 2-3 வாரங்களுக்குள் ஈரானை தரைமட்டமாக்கி கட்காலத்திற்கு அனுப்புவதற்கான தாக்குதல்களையே நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம். மேலும் இதற்குள்ளே ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு சம்மதித்தால், எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் ஈரானின் எஞ்சிருக்கக்கூடிய திறன்களையாவது பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் ஈரானினுடைய அனைத்தையும் முழுமையாக அளிப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ள
மேற்கொள்வோம். ஈரானின் மின்சக்தி கட்டமைப்புகள், மின்சார நிலையங்கள், எரிசக்தி கட்டமைப்புகள், மிக முக்கியமான சக்தி மூலங்கள் என்பனவற்றை முழுமையாக தரைமட்டமாக்குவோம். எங்களுடைய இந்த தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களாகவும் அமைந்திருக்கும். அதே போன்று ஈரானினுடைய எண்ணெய் ஆலைகளை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஈரானினுடைய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஆனால் எங்களுக்கு இவற்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். ஈரான் உயிர் வாழ்வதற்கு அல்லது மீண்டெழுவதற்கு இந்த எண்ணெய் தளங்கள் அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடாது. இதனால் ஈரானினுடைய எண்ணெய் தளங்களையும் எண்ணெய் வளங்களையும் முழுமையாக அளிப்பதற்கு என்னால் முடியும். மேலும் இவ்வாறு நாங்கள் ஈரானை முழுமையாக தரைமட்டமாக்கி ஈரானை கற்காலத்திற்கு அனுப்பியதற்கு பின்பு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமானது தானாகவே திறந்துவிடும். ஈரான் முழுமையாக அளிக்கப்பட்டதற்கு பின்பு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இலகுவாக திறக்கப்பட்டுவிடும் என டொனால்ட் ட்ரம்ப் குறித்த உரையில் தெரிவித்திருந்தார். அதாவது 2 வாரங்களுக்குள்ளே ஈரான் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொண்டு ஒரே நேரத்தில் ஈரானினுடைய எரிசக்தி கட்டமைப்புகள், மின்சார கட்டமைப்புகள் மற்றும் சக்தி மூலங்கள் அனைத்தையும் முழுமையாக தரைமட்டமாக்கி எண்ணெய் தளங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்குவதாகவே டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதே நேரம் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் எந்த ஒரு கருத்தையும் வெளியிடவில்லை. இதற்கருத்தம் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை அமெரிக்கா மேற்கொள்ளாது என்பதல்ல. உண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானினுடைய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார். காக் தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார். ஈரானினுடைய எண்ணெய் ஆலைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஈரானினுடைய எண்ணெயானது அவருக்கு மிக முக்கியமானதாகும். இதனால் டொனால்ட் ட்ரம்ப் உரையில் கூறியதை போன்று ஒரு பொழுதும் ஈரானிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தோ காக் தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் குழாய்களை எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தோ தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார். மேலும் இந்த எண்ணெய் தளங்களை முழுமையாக கைப்பற்றுவதே டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம். தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு காக் தீவையும் இன்னுமேனிய ஈரானினுடைய எண்ணெய் தளங்களையும் முழுமையாக கைப்பற்றுவதே டொனால்ட் ட்ரம்பின் திட்டமாகும். இதனால் தான் டொனால்ட் ட்ரம்ப் தரைவழி தாக்குதல் தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் கூறவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை மேற்கொண்டு காக் தீவை முழுமையாக கைப்பற்றுவதற்கே திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இந்த உரையிலே டொனால்ட் ட்ரம்ப் தரைவழி தாக்குதல் தொடர்பாக கருத்துக்களை வெளியிடாமல் இருந்ததும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இராணுவம் தரைவழி தாக்குதல்களை திட்டமிட்டுள்ளது என்பதனையும் காக் தீவை கைப்பற்றுவதற்கு அவர்கள் தயாராகி வருகின்றனர் என்பதனையும் உறுதிப்படுத்தியுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்க இராணுவம் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முழுமையாக தயாராகி வருகின்றது. ஈரானினுடைய காக் தீவையும் எண்ணெய் தளங்களையும் கைப்பற்றுவதற்கு தயாராகி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானுக்குள் இருக்கக்கூடிய 400 கிலோகிராம் யுரேனியத்தையும் கைப்பற்றுவதற்கு இவர்கள் தரைவழி தாக்குதலை மேற்கொள்ளப் போகின்றார்கள். 400 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டலை கைப்பற்றுவதற்கும் தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். மேலும் நேற்றைய தினம் நான் காணொலியில் குறிப்பிட்டிருப்பதை போன்று கசிவடைந்த அமெரிக்காவின் திட்டத்திற்கு அமைவாகவும் தரைவழி தாக்குதல்கள் பல பிரதேசங்களில் இருந்து மேற்கொள்ளப்படலாம். இதற்கான அனைத்து விதமான தயார்படுத்தல்களையுமே அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் இவற்றை உறுதிப்படுத்தும் வகையில் நேற்றிரவு அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான போர் விமானங்களான A-10C தண்டர்போல்ட் போர் விமானங்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தப்பட்டிருந்தன. இதற்கமைவாக அமெரிக்காவின் 12 A-10C போர் விமானங்களும் அமெரிக்க துருப்புக்களும் இங்கிலாந்தின் லொக்கன்ஹீத் விமான கட்டளை தளத்தில் களமிறங்கியுள்ளார்கள். நேற்றிரவே குறித்த விமானங்களும் துருப்புக்களும் களமிறக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவினுடைய A-10C தண்டர்போல்ட் போர் விமானங்கள் தரைவழி தாக்குதல்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதாவது அமெரிக்காவின் தரைப்படை முன்னேறுவதற்கு வான்வழி இருந்து கொண்டு முழுமையான ஆதரவை வழங்குவதற்கும் எதிரிகளின் கவசப்படைகளை கவசப்படை பிரிவுகளை போர் வாகனங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் A-10C போர் விமானத்தில் மிக முக்கியமான ஆயுதங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் குறித்த போர் விமானமானது தரைவழி தாக்குதல்களுக்கு உகந்த வகையில் குறைந்த உயரத்தில் குறைந்த வேகத்தில் பறக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க தரைவழி தாக்குதல்களுக்காகவே குறித்த போர் விமானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த போர் விமானங்களே தற்போது மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்குள்ளே தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்கான எல்லா விதமான தயார்படுத்தல்களையும் தேவையான போர் விமானங்களையும் ஆயுதங்களையும் துருப்புக்களையும் அமெரிக்கா முழுமையாக அவசரமாக மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தி வருகின்றது. அத்தோடு அமெரிக்காவின் தரைவழி தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு சவால்களை எதிர்கொள்வதற்கு ஈரானும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றது. அமெரிக்க படைகளை ஈரானுக்குள் புதைப்பதற்கு ஈரானிய ஆயுதப்படைகள் தயாராகவே இருக்கின்றார்கள். மேலும் அமெரிக்காவின் ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை முறியடிப்பதற்கு ஈரான் பல ஆச்சரியங்களையும் களமிறக்கப் போகின்றது. அதே நேரம் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக இந்த தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு ஈரான் அடிமை அரபு நாடுகளுக்கு எதிரான உச்சக்கட்ட ஃபர்ஸ்ட் ப்ளோ தாக்குதல்களை ஆரம்பித்து விட வேண்டும். பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு
அமீரகத்தினுடைய கடற்கரை பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஈரான் ஆரம்பித்து விட வேண்டும். இவ்வாறு அமெரிக்காவின் ஃபைனல் ப்ளோ தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு ஈரான் அடிமை அரபு நாடுகளுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் ப்ளோ தாக்குதல்களை ஆரம்பித்தால் அது அமெரிக்காவினுடைய சமன்பாட்டை முழுமையாக சிதைத்துவிடும். எனவே இது போன்று அமெரிக்காவின் சமன்பாட்டை சிதைக்கக்கூடிய பல ஆச்சரியங்களை களமிறக்குவதற்கு ஈரான் தயாராகவே இருக்கின்றது. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் இவற்றை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய உரையை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பின் உரைக்கு பதில் வழங்கும் முகமாக ஈரானினுடைய காத்தமல் அன்பியா தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் ஜொல்ஃபகாரி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் அவமானப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு மிகப்பெரிய பேரிழப்புகளை சந்திக்கும் வரையில் நாங்கள் இந்த போரை நிறுத்தப் போவதில்லை. உங்களுக்கு பேரிழப்பையும் அவமானத்தையும் இழிவுகளையும் முழுமையாக ஏற்படுத்தும் வரையில் நாங்கள் இந்த போரை நிறுத்தப் போவதில்லை. நாங்கள் முன்பு கூறியதை போன்று அமெரிக்காவுக்கும் ஜியோனிஸ்ட் ஆக்கிரமிப்புக்கும் எங்களுடைய இராணுவ திறன்கள் தொடர்பாக எதுவுமே தெரியாது. எங்களுடைய இராணுவ திறன்கள் தொடர்பாகவும் ஏவுகணை திறன்கள் மற்றும் ட்ரோன் திறன்கள் தொடர்பாகவும் எதுவுமே தெரியாது. மேலும் உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தினை தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். ஈரானினுடைய மூலோபாய ஆயுத உற்பத்தி திறன்களும் ஏவுகணை களஞ்சியங்களும் ட்ரோன் களஞ்சியங்களும் பாதுகாப்பாகவே இருக்கின்றன. நீங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய இடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அல்ல. உங்களுக்கு எதனை காண்பிக்க வேண்டும் என்பதனை நாங்கள் தான் தீர்மானிக்கின்றோம். மேலும் எங்களுடைய மூலோபாய ஆயுத உற்பத்தி திறன்களும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் களஞ்சிய சாலைகளும் பாதுகாப்பாக இருக்கின்றன. இதனை நீங்கள் யுத்த களத்திலேயே உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அத்தோடு நாங்கள் உங்களுக்கு வலிமிகுந்த அடிகளை வழங்கியுள்ளோம். ஆனால் இதற்கு பிறகு நீங்கள் இதுவரைக்கும் அனுபவிக்காத வழிகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய பேரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அடிகளை நாங்கள் வழங்கப் போகின்றோம். இறைவனின் உதவியோடு நாங்கள் இதற்கு பிறகு உங்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றோம். இதனால் அனைவரும் தயாராகிக் கொள்ளுங்கள் என காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் ஜொல்ஃபகாரி அவர்கள் தெரிவித்தார். எனவே இந்த 2 வாரங்களுக்குள் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு ஈரான் பதிலடியாக பேரிழப்பு தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. மேலும் இதிலே ஈரானின் பல ஆச்சரிய தாக்குதல்களும் உள்ளடங்கப் போகின்றன. அடுத்து ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் நேற்றிரவிலிருந்து ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பல பிரதேசங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டது. நேற்றிரவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே விடுமுறை தினம் ஆரம்பமாகியுள்ளது. இனி வரக்கூடிய 9 நாட்களுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் விடுமுறை தினமாகும். பண்டிகை கொண்டாட்டமாகவே இந்த விடுமுறை தினத்தை கொண்டாடுவார்கள். எனவே இப்படியான நிலைமையில் நிலத்திடர்களை உறங்க விடாமல் அவர்களுடைய கொண்டாட்டங்களை சிதைக்கும் நோக்கத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுவதும் ஈரான் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதனால் நேற்றிரவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுவதும் எச்சரிக்கை ஒலிகள் எழுந்தன. ஒவ்வொரு பிரதேசத்திலும் சைரன்கள் ஒலிக்கப்பட்டன. இதனால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பதுங்கு குழிகளை நோக்கி விரைந்திருந்தார்கள். மேலும் பதுங்கு குழிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் வெளியேறியதும் மீண்டும் அவர்களை பதுங்கு குழிகளை நோக்கி நகர்த்துவதற்கான ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொண்டது. இதனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் உறக்கத்தை இழந்து விட்டார்கள். மேலும் இந்த தாக்குதல்களுக்கு பின்பு ஈரானிய விண்வெளி படையினுடைய தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுவதும் எச்சரிக்கை ஒலிகள் எழுகின்றன. அனைவரும் பதுங்கு குழிகளை நோக்கி விரைகின்றார்கள். இது நெட்டன்யாஹு உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய விடுமுறை பரிசாகும். ஜியோனிஸ்டுகளுக்கு நெட்டன்யாஹு வழங்கியிருக்கக்கூடிய விடுமுறை பரிசாகும் என ஈரானிய விண்வெளி படையினுடைய தலைவர் தெரிவித்தார். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலி விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.